ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் என்ன பார்க்குறவங்க, இன்னும் அப்படியே தான் இருக்கியா, இன்னும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறியா, இன்னும் அப்படியே தான் பண்ணிகிட்டு இருக்கிறியா அப்படின்னு கேட்டாங்க. நான் ஒரு 4 இயர்ஸ் முன்னாடி வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன்னு நினைக்கிறேன். இட் வாஸ் அரௌண்ட் 2020 ஜூன் ஜூலை அந்த மாதிரி சீசனில் போட்டிருந்தேன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் பார்க்குறவங்க, இன்னும் இப்படி தான் இருக்கிறியா, வெயிட் போடலையா அப்படின்னு கேட்டாங்க. இட்ஸ் நாட் ஆல் அபவுட் புட்டிங் வெயிட் பிகாஸ் ஐ ஹவ் சேஞ்ச் மை லைஃப் ஸ்டைல். ஸோ அந்த வீடியோவில் நான் சொல்ல வந்ததும் அதுதான். சேஞ்சிங் த லைஃப் ஸ்டைல் இஸ் த மேஜர் பார்ட் ஆஃப் அவர் லைஃப்ங்க. ஸோ எப்படி இவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கிற, எப்படி நீ நிறைய பேர் கேட்குறாங்க, எப்படி காலையில் 4 மணிக்கு சைக்கிள் ஓட்டிகிட்டு இருக்கிற, 4 மணிக்கு ஜாகிங் போயிட்டு இருக்கிற அப்படின்னாங்க. ஐ வேக் அப் பை 3:30, ஐ ஃபினிஷ் மை மெடிடேஷன் அண்ட் தென் ஐ கோ ஃபார் ஆல் தீஸ் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப்டர் ஸ்ட்ரெச்சிங் அவுட். நிறைய பேர் அது திரும்ப கேட்டே இருந்தாங்க, இன்னுமா ஃபாலோ பண்ணுறேன்னு. ஸோ அதுக்காக நான் ஒரு சின்ன வீடியோ பண்ணணும்னு நினச்சேன். வீடியோ என்னன்னு கேட்டிங்கன்னா, இட்ஸ் ஆல் அபவுட் அவர் செல்ஃப் டிசிப்ளின் அண்ட் கன்சிஸ்டன்சி இஸ் த கீன்னு சொல்லுவாங்க. கன்சிஸ்டன்சினா என்னென்னா, தொடர்ந்து ஒரு விஷயத்தை விடாமல் செய்கிறப்ப தான் எந்த ஒரு விஷயத்துலையுமே நம்ம சக்ஸஸ் அச்சீவ் பண்ண முடியும். வெதர் இட் மைட் பி ரீடிங், இட் மைட் பி எக்ஸசைசிங், இட் மைட் பி யோர் பிஸ்னஸ், இட் மைட் பி யோர் லைஃப் ஸ்டைல், இட் மைட் பி யோர் ஹெல்த், வாட் எவர் இட் மைட் பி. ஒன்லி வென் யூ ஆர் கன்சிஸ்டன்ட் இன் டூயிங் அ திங் யூ கேன் அச்சீவ் சக்ஸஸ் இன் திஸ். அது நீங்கள் என்ன பார்ட்டில் வேணாலும் எடுத்துங்க. And the second most important thing, first thing is consistency, and the second thing is self-discipline. You should be accountable to yourself. Be accountable to yourself. யாருக்காகவும் நம்ம இதை பண்ணுறதில்ல. நம்ம யாருக்காக பண்ணுறோம்? ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், யாருக்காக பண்ணுறோம்? We are doing it for ourselves, our happiness. ஸோ எல்லாமே நம்மளுக்காக பண்ணுறோம். ஒரு ஒர்க் அவுட் பண்ணுறோம், யாருக்காக பண்ணுறோம்? ஸோ இன்னொருத்தருக்காக நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறதில்ல. யாராவது நம்மளை பார்க்கணுங்கிறக்காக நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறதில்ல. ஸோ நம்ம பாடி ஹெல்த்தியாக இருக்கணும்னு ஒர்க் அவுட் பண்ணுறோம். We earn for our own family. ஓகே, வாட் எவர் வி டூ இட் ஃபார் அவர் செல்ஃப். ஸோ நம்மளுக்காக அதை பண்ணுறப்போ அதில் செல்ஃப் டிசிப்ளின்ங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான விஷயங்க. ஸோ பி செல்ஃப் டிசிப்ளின், பி அக்கௌண்டபிள் டு யுவர் செல்ஃப் அண்ட் பி கன்சிஸ்டன்ட். தீஸ் ஆர் த திங்ஸ் விச் ஹெல்ப் மீ இன் மெயின்டைனிங் திஸ் பாடி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அச்சீவிங் பாடி வெயிட்டுங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 40 கிலோஸ் டவுன் பண்ணேன். நான் உங்களுக்கு முதலே சொல்லியிருக்கேன். ஸோ செகண்டரி, ஹவ் ஐ ஸ்டில் மெயின்டைன் இட்டுங்கிறது தான் நிறையா பேர்த்தோட கேள்வியாக இருந்தது. இன்னும் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பண்ணுறியா, இன்னும் 3:30 மணிக்கு எழுந்திரிக்கிறியா, இன்னும் early to bed, 8:30 9க்கு தூங்க போயிடுவியா, இன்னும் 4 மணிக்கே டின்னரை முடிச்சிடுறியா, எல்லாரும் இதை தான் திரும்ப கேட்டாங்க. ஸோ எஸ், அஃப்கோர்ஸ், திஸ் இஸ் த லைஃப் ஸ்டைல், திஸ் இஸ் த சேஞ்ச் ஆஃப் லைஃப் ஸ்டைல். அண்ட் இதனால் எனக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் வந்திருக்குங்க. ஸோ அதனால தான் நான் ஐ வாண்ட் டு மேக் இட் ஆஸ் அன் வீடியோ. ஸோ நிறைய பேர் இந்த கொஸ்டின் திரும்ப கேட்டாங்க. ஒன்லி when I get lots and lots of questions, I make a video because basically I'm not a YouTuber and I don't want to make any income out of this. ஸோ நிறைய பேர் இந்த கொஸ்டின் மறுபடியும் கேட்டாங்க, இன்னுமா இப்படி இருக்க. நீங்கள் எதை பண்ணிங்கனாலும் செல்ஃப் டிசிப்ளினோட கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுறப்ப தான் ஒரு சக்ஸஸாக அச்சீவ் பண்ண முடியும். அது எந்த பார்ட்லையாக இருந்தாலும் சரி. இட்ஸ் ஆல்சோ ஆன் யுவர் ஹெல்த் பார்ட். So be self-disciplined, be accountable for yourself and be consistent and don't procrastinate anything. எதையும் தள்ளி போடாதீங்க. ஸோ வாழ்க்கையில் நம்ம நிறைய அச்சீவ் பண்ண முடியும். நல்லபடியாக போயிட்டுருக்குங்க. ஸோ பி ஹாப்பி, வாழ்க வளமுடன்.